ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஸ்டெக் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிரிண்ட் பேராமீட்டர்ஸ்ல இருக்க எண்ட்ன்ற டாபிக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பாஸ்டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, அதாவது எண்டு பேராமீட்டர் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல எண்டு பேராமீட்டர் பார்க்க போறோம். இது ஆப்ஷனல் பேராமீட்டர் ஆகும். அதுக்கான டெஃபினிஷன் நம்ம இப்போ பார்ப்போம். எண்டு இது ஆப்ஷனல். ஆப்ஷனல்னா இது யூஸ் பண்ணலாம், இல்லை விட்டுடலாம், அதான் அர்த்தம், மீனிங். A string appended after the last object. Default is a new line character. /n. இதுதான் இதோடைய டெஃபினிஷன். அதாவது எண்டுன்றது வந்து ஒரு பேராமீட்டர், பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல கொடுக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர். இது வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் உடைய கடைசியில வந்து நம்ம சேர்க்கலாம். அப்பெண்டட்னா சேர்க்கலாம்னு அர்த்தம். டிஃபால்ட்டா வந்து நியூ லைன் கேரக்டர் வந்து இதுல இருக்கு. நம்ம பைத்தான்ல போய் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பைத்தான்குள்ள போலாம். பாருங்க, இப்போ பிரிண்ட்னு கொடுத்துருக்கேன். இதுக்குள்ள நான் டிஃபால்ட்டா பாருங்க, ஆர்குமெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, பேராமீட்டர் இருக்கு, செப்பரேட்டர் ஒரு பேராமீட்டர், சின்டாக்ஸ்ல எண்ட்ல ஈக்குவல் டு /n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாருங்க, இத நான் வந்து என்ன பண்றேன் பாருங்க, வெல்கம் அப்படின்னு கொடுத்து வெல்கம் கமா டு வெல்கம், இன்னொரு ஆப்ஜெக்ட் டு வெல்கம் டு பாஸ்டெக் அப்படின்னு கொடுக்கணும். எண்ட் அதாவது அப்படியே என்டர் அடிக்கிறேன். டிஃபால்ட்டா நியூ லைன் இருக்கிறதுனால அது எடுத்துக்கும், எந்த ஒரு இது இருக்காது. நீங்க போயிட்டு இஎன்டி எண்டுன்னு கொடுத்து /n கொடுத்தாலும் அது டிஃபால்ட்டா இருக்கிறதுனால எப்பவுமே இது பேர் பொசிஷனல் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட் எங்க பொசிஷன்ல இருக்கோ அதுதான் நம்ம தரணும். ஆக்சுவலா வந்து ஆப்ஜெக்டை வந்து ஃபாலோ பண்ணி தான் பொசிஷனல் ஆர்குமெண்ட் கொடுக்கணும். நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, எந்த ஒரு இது இருக்காது. வெல்கம் டு பாஸ்டெக் அப்படின்னு வந்திருக்கும். சப்போஸ் நான் வந்து இது வந்து 1 by 1 யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இது எங்க பார்ப்போம்னா, இந்த ஸ்கிரிப்ட் மோடுக்குள்ள போனீங்கன்னா மல்டிபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது இதை பார்ப்போம். நம்ம பாருங்க, பிரிண்ட் வெல்கம், print to print பாஸ்டெக் அப்படின்னு நம்ம இது மாதிரி 3 பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு பாஸ்டெக் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேவ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேட்கும். இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க என்ன வந்திருக்கு பாருங்க, வெல்கம் வந்திருக்கா, அப்புறம் டூர்னு வந்திருக்கா, அப்புறம் பாஸ்டெக். ஆனால் நம்ம கோடிங்கில் பாருங்களேன், இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், கோடிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம /n அப்படின்ற எண்டுன்ற பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால டிஃபால்ட்டாக வந்திருக்கு. சப்போஸ் நான் பிரிண்ட் கொடுத்துட்டு வெல்கம் வேற என்ன ஒரு கேரக்டர் கொடுக்க போறேன். உதாரணத்துக்கு கண்டிஷன் அப்ளை நீங்க பார்த்துருக்கலாம். அதுல கண்டிஷன் அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு அந்த எண்டில் ஒரு ஆஸ்ட்ரிக் மாதிரி ஒரு பிரிண்ட் பண்ணுவாங்க கேரக்டர். இதை நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ரன் பண்றேன். ரன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் கேட்கும். சேவ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, கண்டிஷன் அப்ளை
அப்படின்னு கடைசியா என்ன வந்திருக்கு பாருங்க, ஆஸ்ட்ரிக் அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் பிரிண்டோடைய எண்டுல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுடைய அப்டேட்ஸ் வேணும்னா, பைத்தானுடைய அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.